இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்க வீட்டில் இந்த வெதருக்கு யாராவது ஒருத்தருக்காவது வீட்டில் கோல்ட் காஃப் ஃபீவர் இருக்குதான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த பூண்டு மிளகு சாதம் நான் அவங்களுக்காகவே டெடிகேட் பண்றேன். கோல்ட் காஃப் இருக்கிறவங்களுக்கு இது எதமா இருக்கும், நாக்குக்கு பிடிக்கலன்னு சொல்றவங்க கூட நல்லா சாப்பிட்டுருவாங்க. கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 பல் நாட்டு பூண்டா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். பூண்டு நல்லா வறுப்பட்ட பிறகு நீங்க மிளகு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சர் ஜார்ல குறகுறப்பா அரைச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நீங்க நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, உடைச்ச முந்திரி, அதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திருக்கேன். அதெல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு தூளா கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்ச பூண்டு மிளகு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துட்டு வடிச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. இதுல கை நிறைய கொத்தமல்லியும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. அவ்வளவுதாங்க, நல்லா மணக்க பூண்டு மிளகு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்றதா இருந்தா காஞ்ச மிளகாய் அரைக்கும் போது சேர்த்துக்க வேண்டாம். அப்படியே மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?